எஸ்பிஐபிஓ ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் ஆனால் ப்ராப்பரான பிளான் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ ஓவரால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த எஸ்பிஐபிஓ வந்து டேட்டா எல்லாத்தையும் வந்து ரொம்ப கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிளியர் பண்ணுறது வரைக்கும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லா டேட்டாவும் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ பொறுமையாக ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேங்கிங்கில் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எழுதக்கூடிய எக்ஸாம். சரிங்களா? ஸோ வந்து ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருக்கிறீங்க, இல்லை நான் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன், இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், ஃபைனல் செமஸ்டர் அப்படின்றப்போ நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். எஸ்பிபிஓ அண்ட் கிளர்க் ரெண்டுமே. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க பண்ணல. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே எழுத முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு இதுக்கு நமக்கும் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரியாமே நிறைய பேர் போயிட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர். சரிங்களா? ஸோ ஒரு காலேஜ் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம பேங்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்குறப்போ தான் தெரியும், ஓகே இது நமக்கான எக்ஸாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல சாய்ஸ். சரிங்களா? ஸோ வந்து எவ்வளோதான் எஃபர்ட் போட்டு நீங்கள் படித்தாலும் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து செட்டில்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற டாபிக் வைஸ் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம், இல்லை அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க, இந்த டைம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அதையும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரிலிமினரியோட டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மெயின்ஸோட டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரோட செகண்ட் வீக். இது வந்து எக்ஸாக்டாக அப்படியே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் இந்த டேட்டில் தான் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு 1 வீக் பிஃபோரோ இல்லை ஆஃப்டரோ இருக்கும். சரிங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ பிளான் பண்ணி படிங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லை இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதில் எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க. யாருக்கு எந்த எக்ஸாம் கிளியர் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? ஸோ இது நான் வந்து இந்த கடந்த ஆண்டுகள் ஒரு டிகேட்டாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட விஷயம் இந்த விஷயம். ஸோ யாருக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? பட் ஆனால் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் சைடு வந்து எஃபர்ட்டை போடுங்க. எதுவுமே கஷ்டமான எக்ஸாமும் கிடையாது, எதுவுமே ரொம்ப ஈஸியும் கிடையாது. சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் பார்த்துடலாம். சரிங்களா? பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸ், 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்ல 30, 20 மினிட்ஸ். ரீசனிங்ல 30 கொஸ்டின்ஸ், 13 மார்க், 20 கொஸ்டின், 20 மினிட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிவைஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் நமக்கு பேங்கிங் ப்ரிலிமினரி எப்படி இருக்குமோ 35 குவான்ஸ் ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து 30 வந்து இங்கிலீஷ்ல இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? எகெயின் அவங்க வந்து 35 ஆப்டிடியூட் ரீசனிங் கொடுத்துட்டு 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த விஷயம். சரிங்களா? ஸோ வேகன்சி வைஸ் பாருங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட 2313 வேகன்சி இப்போ 2017 இருந்து. சரிங்களா? ஸோ இதுதான் ஹையஸ்ட் வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருந்துச்சு. சரிங்களா? ஒரு 2000 வேகன்சி அப்படிங்கிறது எஸ்பிபிஓ அப்படின்னா வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகி இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா ஒரு லாஸ்ட் இயர் வந்து 541 வந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் மனசங்கடமான விஷயம் தான். சரிங்களா? ஸோ வேகன்சி வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் கட் ஆஃபோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 47ல இருந்து பார்த்தீங்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ கட் ஆஃப் வந்து நமக்கு குறையவே குறையாது. என்னதான் வந்து இங்கே 2019ல பாருங்க, 2019ல வந்து 2000 வேகன்சி தான் வச்சிருக்கான். பட் ஆனால் கட் ஆஃப் பாருங்க 71 வச்சிருக்கான். சரிங்களா? ஜென்ரலுக்கு. ஸோ பட் ஆனால் நம்ம இப்போ கடைசியாக வந்து 541க்கு எவ்வளோ தான் வச்சிருக்கான், 66.75 தான் வச்சிருக்கான். அப்போ வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இவ்வளவுலேருந்து இவ்வளோக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது எப்படின்னா இப்போ வந்து நீங்க ஆவரேஜா எடுத்துட்டீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு பார்க்குறப்போ எவ்வளோ இருக்கும், ஒரு 65ல இருந்து 75 ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் இருக்கும்பா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வேணா சொல்லலாம். பட் ஆனால் நம்மளால எக்ஸாக்டா வந்து இவ்வளோதான் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க 71 இருக்குது 2000 வேகன்சிக்கு, இங்க வந்து 547 வேகன்சிக்கு 66.75 இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து நமக்கு வேரியேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டைம் வந்து வேகன்சி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 அப்படிங்கிறது
நமக்கு கன்ஃபார்மாக 500 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ இதில் ப்ளஸ் 100 இல்லை 1000 அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். சரிங்களா? 500 கண்டிப்பாக வரும். ஸோ அதை தாண்டி அப்படிங்கிறது டவுட் தான். சரிங்களா? ஸோ வேகன்சி கம்மியாக இருக்கு, நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னாலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ வேகன்சி கம்மியாக இருந்தாலும் லாஸ்ட் இயர் வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம வந்து இந்த கேங்கில் ஒரு கேங் இருக்குது அப்படின்னா அந்த கேங்கில் வந்து இவங்க வந்து படிக்கவே மாட்டாங்க, ஒன்றுமே லாய்க்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டு எஸ்பிஐ போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐல தான் நடக்கும். சரிங்களா? ஸோ யாருக்கு கிளியர் ஆகுது யாருக்கு கிளியர் ஆகாது அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 65.5 வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓபிசிக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 64, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59, 51 வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலோட கட் ஆஃப் வந்து ஒரு 5 to 10 மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 70+ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் பாருங்க 70+ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ அவன் எவ்வளோ வேகன்சி வச்சாலும் சரி, எவ்வளோ இது டஃபாக எக்ஸாம் வச்சாலும் சரி 70+ நீங்கள் எக்ஸாமில் வந்து மார்க் டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? அது போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேலரி. ஸோ சேலரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் வந்து சேலரி. சரிங்களா? ஸோ சேலரி வந்து டேக் ஹோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து 91,000. இதுதான் எஸ்பிஏ பிஓவோட சேலரி. சரிங்களா? ஸோ வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா எஸ்பிஐ பிஓ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது இதுன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வந்து இந்த 91,000 நீங்கள் கையில் வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரெஷருமே வந்து காணாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உண்மை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க லாஸ்ட் இயர் அதாவது 2025 ஓகேங்களா? ஸோ 2025 வந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிமினரியில கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பேரலல் ரோ. சரிங்களா? பேரலல் ரோ அப்படின்னா 1 2 3 4 5 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 3 4 ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏபிசி அப்படி கொடுப்பான். இங்க இருந்து பிக்யூஆர்எஸ் அப்படின்னு கொடுப்பான்ல. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 14 பேர் வச்சு கொடுத்துருக்கலாம். சரிங்களா? 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மந்த் பேஸ்டு பஸ் ஜானு ஃபிப். ஜான்ல வந்து 2 டேட் இருக்கலாம், ஃபிப்ல 2 டேட் இருக்கலாம், மார்ச்ல 2 டேட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான். இயர் பேஸ்டு ஓகேங்களா? 2012, 13, 14. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ். பாக்ஸ் பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா? 1 2 3 4 5. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் சீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 8 பேர் கொடுத்து 7 பேர் கொடுத்துருக்காங்க. 7 பேர் கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இதுல டோட்டலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கொஸ்டினையுமே அதாவது ரீசனிங் செக்ஷன்ல இருக்கிற 30ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசில் சீட்டிங் கொடுத்துடுறாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் இருக்கிறதுலயே பிரச்சனையான ஒரு விஷயம். எஸ்பிபிஓல ரீசனிங்ல வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியாததுக்கான ரீசன் இதுதான். ஒரு பசில் எடுப்பீங்க, இந்த இது எடுப்பீங்க, ஸ்ட்ரக் ஆயிரும். சரிங்களா? இது ஸ்ட்ரக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அடுத்து வந்து இது எடுப்பீங்க, அடுத்து வந்து இது எடுப்பீங்க, அடுத்து வந்து ஸோ நம்ம ஒரு பர்சன் அதாவது இதுல இருக்கிற பர்சன் எல்லாமே வந்து மாடரேட் லெவல்ல இருக்கும், எதுவுமே ஈஸி லெவல்ல இருக்காது. சரிங்களா? அப்போ நீங்க ஒண்ணு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க இங்க பாப்பீங்க, அடுத்து போவீங்க, அடுத்து போய் இப்படி போயிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஓரளவுக்கு மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதுல வந்து உங்களால வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை செலக்டே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணி நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இதுல வந்து ஒரு 20+ அப்படிங்கிறது ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? 20+ டெஃபினட்டா எடுத்தே ஆகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிலாஜிஸும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு 1, பேர் ஃபார்மேஷன் ஓகேங்களா 1. அவ்வளவுதான் ரீசனிங் செக்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சு விட்டாங்க. நமக்கு இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷனு, டைரக்ஷனு இந்த மாதிரி எந்த விஷயம் கோடிங் டிகோடிங்கு இது என்னது ஆல்பா நியூமெரிக் சீக்வன்ஸ் பசில் எதுவுமே கேட்கல. சரிங்களா? இதுதான் ரீசனிங். ஸோ நம்ம வந்து நார்மலா வந்து இந்த அப்ளிகேஷனு கோடிங் டிகோடிங் அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எந்த டாபிக்குமே இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் சில எக்ஸாம் கேட்டிருக்கான் அப்படின்னா எம்ஓடி கேட்டுருவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சும்மா மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பசில் சீட்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் ஸ்கோர் பண்ண முடியாததுக்கு ரீசன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பசில் சீட்டிங் வந்து அதிகமாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்டிடியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை சார்ட் ஓகேங்களா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறான். பார் கிராஃப் வந்து 5 கொஸ்டின், கேஸ்ல டிஏ வந்து 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹோலா வந்து 13 14 மார்க் இதில் கேட்டிருக்கிறான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 3 கேட்டிருக்கான். இதுல வந்து மிஸ்ஸிங் நம்பரோ ராங் நம்பரோ அதுக்கப்புறம் என்னது
அவ்வளவுதான். இது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் கேட்கல. இது இல்லாம சிம்பிளிஃபிகேஷன். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிருப்போம்? சிம்பிளிஃபிகேஷன் வந்து இல்லாத பிரிலிமினரியே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? பட் ஆனா இங்க பாருங்க. சிம்பிளிஃபிகேஷனே கிடையாது இது. சரிங்களா? அப்ப பிஏ வந்து 13லேருந்து 14 மார்க் கொடுத்துட்டான். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 3 மார்க்ஸ். அரித்மெட்டிக் 12லேருந்து 13 கொடுத்துட்டான். அவ்வளவுதான் முடிச்சிட்டான். ஆப்டிடியூட் செக்ஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடிச்சிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதுதான் இதுல இருக்க போகுது. அப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதுல இருந்து பை சார்ட் வந்து 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க இதுல எடுத்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு ஸ்டக் ஆறீங்க அப்படின்னா டோட்டலா முடிஞ்சுது. சரிங்களா? அந்த பயமே வந்து பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண விடாது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்படிஷன் 10 மார்க் கண்டிப்பாக வரும். 8லேருந்து 10 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மேட்ச் தி காலம், ஸ்பாட் தி எரரு, அதுக்கப்புறம் பேராஜம்பிள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? எல்லா எஸ்பிஐ பிஓலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேராஜம்பிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. க்ளோஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பேராஜம்பிள் எகெயின் வந்து ப்ரைஸஸ் கம்பேரிசனா ஓகே ஓகே எகெயின் ஒரு பேராஜம்பிள் கேட்டுருக்கான். இது வந்து மேபி ஈஸியாக இருந்திருக்கும். சரிங்களா? இது வந்து மாடரேட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இது எல்லாத்துலேயுமே நம்ம நார்மலாக பார்க்குறது தான். அதுக்கப்புறம் டபுள் ஃபில்லர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் ஈஸி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் டெஸ்ட் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? எந்த கலர் வைக்கலாம்? சிகப்பு கலர் வச்சுக்கலாம். இதில் இந்த டபுள் ஃபில்லர்ஸ் ஈஸி. இது வந்து டெஃபினட்டாக இந்த வருஷமும் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த க்ளோஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் மேட்ச் தி கால் இது வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையுமே வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். சரிங்களா? இதை தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்ம எதை எடுப்போம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? இது எடுப்போம். அதுக்கப்புறம் பேராஜம்பிள்ல ஈஸியாக உள்ளது எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்து இப்போ ஆப்டிடியூட் பார்த்தோமா, இப்போ ரீசனிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்ல வந்து எனக்கு ரீசனிங் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ். சரிங்களா? எனக்கு வந்து ரீசனிங் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25+ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட். சரிங்களா? ஆப்டிடியூட்ல வந்து 20+ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்கோர். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வரீங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 15+ கம்பல்சரி பண்ணிருக்கீங்க. சரிங்களா? ஸோ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 25, 40, 60+ வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும். சரிங்களா? இது வந்து இந்த 25ங்கிறது இங்கிலீஷில் நீங்கள் வந்து சப்போஸ் எனக்கு இங்கிலீஷ் வரும் ரீசனிங் தான் வராதுப்பா அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே 25 போட்டுக்கலாம், இங்கே வந்து 15 போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து 20 போட்டுக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் சப்போஸ் நிறைய சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் எனக்கு நல்லா வரும் அப்படிம்பீங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து இங்கே வந்து 25 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ மார்க் டெஸ்ட்ல 60+ வந்து எய்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து 1க்கு 2 டைம் பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா டேட்டாவுமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் கமாண்ட் வந்து நிறைய நீங்கள் கமாண்ட்ல வந்து சொன்னீங்க ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கமாண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோவை கூட நான் போடுறேன். சரிங்களா? நாளைக்கு இல்லை நாளைக்கு கூட. சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம வந்து அது என்னன்னு பார்த்து பிளான் பண்ணி. சரிங்களா? ஸோ வந்து பயப்படாதீங்க. பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு 3 மாதம் இருக்குது, 3 months இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த 3 மாதம் ப்ராப்பராக பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, கிளியர் பண்ண முடியாத விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மெயின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். மெயின்ஸ் ஈஸி மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேரோட அந்த அட்டம்ப்டே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மெயின்ஸுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சு பிளான் பண்ணிக்கலாம் மெயின்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. சைட் பை சைடு வந்து 15 டேஸ்க்கு வந்து ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் போடுங்க. 15 days ஆர் 10 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மெயின்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ராப்பர் அனலைஸ். ஓகேங்களா? இது பண்ணி ப்ராப்பராக வந்து ஒரு நோட் போட்டு அந்த நோட்டில் வந்து எல்லா ஸ்கோரையும் வந்து நோட் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ எந்த டவுட்டு எது அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது,
நீங்கள் அதில் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்கமிங் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் போர்டோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2x வேலிடிட்டி ப்ளஸ் 40% ஆஃபர் இருக்குது. சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எஸ்பிபியூவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.